அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ் தபுகிலேருந்து பேசுகிறேன். இறைவனுடைய அளப்பெரும் கிருபையால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. இதற்கு முந்தைய காணொளியில் நம்பர் 1 போட்டு இஸ்லாம் என்றால் என்ன என்ற கேள்வி கேட்டு அதற்குரிய சில விளக்கங்களை கொடுத்தோம். இது 2ஆம் பாகம். நம்பர் 2 போட்டு அல்லாஹ் என்றால் யார், நபி என்பவர் யார் என்பதை விளக்கத்தை சுருக்கமாக தர இருக்கிறோம். முதலாவதாக, அரபு மொழியில் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு ஒரு இறைவன், ஒரே ஒரு இறைவன் தான். ரிமெம்பர், ஒரே ஒரு இறைவன் தான் என்ற சொல்லை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் என்றால் முஸ்லீம்களின் இறைவன் என்று சில பேர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அப்படி இல்லை. அவனே சகலவற்றையும் படைத்து அவை அனைத்தையும் பரிபாலனம் செய்யும் காரணத்தினால் படைக்கப்பட்ட அனைத்துக்குமே அவனே இறைவனாவான். அதுதான் அல்லாஹ். சரியா? அப்போ இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் நாம் கண்ணால் எதெல்லாம் பார்க்குறோமோ இவை அனைத்தையும் ஒருவன் படைத்துள்ளான். அவனுக்கு பெயர் தான் இறைவன். அவன்தான் அல்லாஹ். அகிலங்களையும் அவற்றில் உள்ள சகலவற்றையும் படைத்த இறைவன் மனிதர்களை தமக்கு வேண்டியவாறு மனம் போன போக்கில் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கொண்டு கைவிட்டுருவானா? விடமாட்டான். எந்த ஒரு நல்ல தகப்பனும் தாயும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை என்ன அனிமல்ஸ் மாதிரி அது எப்படியும் பொழைச்சிக்கிட்டுன்னு விட்டுற மாட்டாங்க. இப்போ கால்நடைகள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குரிய ஒரு குறிப்பிட்ட இது வரும்போது வரலையும் பார்க்கும். அதுக்கப்புறம் அது தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கும். அப்படி அது படைக்கப்பட்டிருக்கு. அவன் மனிதன் அப்படி இல்லை. சரியா? இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் பார்க்கக்கூடிய அனைத்தையும் அவனுக்கு சொல்லித்தரணும் இல்லையா? முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைத்து அல்லம ஆதம குல்லஹ, ஆதமுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் இறைவன் அறிவித்து கொடுத்தான். அப்போ தானே அவங்களுக்கு தெரியும் இது என்னென்ன பொருள், எதுக்காக படைச்சிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த செய்திகளை உன்னுடைய வழித்தோன்றலுக்கு சொல்லுன்னு அனுப்பி வச்சான். அதன் பிறகு காலம் போக போக ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவங்கவுங்க சமுதாயத்திலிருந்தே ஒருவரை நற்பண்புள்ள நல்ல ஆக்டிவிட்டியான ஒரு மனிதனை தேர்வு செய்து அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அவர்களுடைய மொழியிலேயே அந்த நேர்வழின்னா என்ன, இஸ்லாம் எப்படி இந்த உலகத்தில் வாழணும், எப்படி வாழ்ந்தால் நீ மீட்சி பெறுவாய், எப்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்வாய், பிரச்சனை வம்பு தும்பு இதெல்லாம் இல்லாமல் அமைதியான வாழ்க்கை உனக்கு எப்படி இருக்கும், அதை முடிச்சுட்டு இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை, இன்னொரு உலகம் இருக்குது, நீ மரணத்துக்கு பிற்பாடு இன்னொரு உலகம் இருக்குது, அங்கே இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாய் என்ற அந்த காரண காரியங்களை முன்வைத்து தான் உனக்கு சொர்க்கமா நரகமா, அங்கே சொர்க்கம் என்று ஒன்று இருக்கும், நரகம் ஒன்று இருக்கும். அப்போ யார் இறைவன் சொன்னபடி இந்த உலகத்தில் உள்ள யாருக்கும் எதுக்கும் எந்தவித தீங்கும் செய்யாமல் அமைதியான சாந்தி நிறைந்த சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தை கொடுப்பான். யார் இந்த மனம் போன போக்கில் தான் விருப்பப்படி நினைச்சதெல்லாம் செஞ்சாங்களோ, இறைவனை நம்பாமல் வாழ்ந்தார்களோ அவர்கள் அனைவரும் நரகத்துக்கு போவார்கள். நரகம்ங்கிறது எரியிற நெருப்பு, முழுக்க எரியிற நெருப்பு தான். அந்த நெருப்பில் கடந்து வெந்துக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் நெருப்பில் நம்ம போட்டோம்னா அப்படியே கருகி சாம்பலாக போயிடுவோம். அங்கே அப்படி நடக்காது. ஏன்னா எரிய அந்த வேதனையை உணர்ந்து கொண்டே இருக்கிறது தான் அவனுக்கு தண்டனை. அதில் எரிஞ்சிக்கிட்டே இருப்பான் காலங்காலமும். அங்கே மரணமும் இல்லை, வாழ்வும் இல்லை. யாருக்கு? அவனுக்கு. அப்போ யாருக்கு சோனபதியை சொர்க்கத்தை இறைவன் தந்தானோ அவர்கள் அந்த சொர்க்கத்தில் அவங்க நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும், அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை. அங்கே எந்த ஒரு மன கஷ்டமோ ஏதோ காய்ச்சலோ இருமலோ தும்பலோ சோகமோ எதுவும் இல்லை, ஒரே சந்தோஷம், ஹாப்பி தான், ஆல்வேஸ் ஹாப்பி. அனுபவிங்கள் என்ற வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக ஆகணும்னா அந்த மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி இறைவனால் நபிமார்களாக அந்த சமுதாயத்திலேருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் சொன்ன
எடுத்து சொல்ல வந்தவர்கள் தான் நபிமார்கள், இறை தூதர்கள், ரசூல்மார்கள்னு சொல்லுவோம். சரியா? நபிமார்கள் என அழைக்கப்பட்ட அந்த உத்தமர்கள் தமது சமூகத்துக்கு நேர்வழி காட்டினார்கள். என்ன, இறைவன் சொன்னபடி அந்த வழியை நோக்கி அழைத்தார்கள். என்ன, பல பேர் கேட்டாங்க, பல பேர் மறுத்தாங்க. இது வரலாறு. அப்போ இறைவன் ஒருவன், அவனை மாத்திரம் வழிபடுங்கள், உலகில் சமாதானமாக, என்ன, சண்டை வம்பு இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், சகோதரத்துவத்தோடு ஒருவர் அண்ணன் தம்பிகளாக, என்ன, சமாதானத்தோடு நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொன்னாங்க நபிமார்கள். அவங்களுக்கு சொன்ன போதனைகள், அவர்கள் காட்டிய வழிகள் அனைத்துமே நூல்களாக எழுதப்பட்டு பின்தோன்றவர்களுக்கு அவங்களுக்கு வழிமுறையாக ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா? இதில் இந்த மாதிரி குறிப்பிடத்தக்க சில நபிமார்களுடைய பெயர்களை மட்டும் நம்ம சொல்கிறோம். அந்த வழியில் வந்த இப்ராஹிம் அலைஹிவஸல்லம், தாவூத் அலைஹிவஸல்லம், மூசா அலைஹிவஸல்லம், ஈசா அலைஹிவஸல்லம் போன்ற நபிமார்கள் அனைவரும் உத்தமர்களே. அவர்களில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக வந்த இறுதியான இறை தூதர், இறுதியான நபி என்பது இஸ்லாத்துடைய கோட்பாடு. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இப்ராஹிம் எனப்படுவோர் பிற மதங்களில் நூல்கள்லேயும் ஆபிரகாம் என்றும், தாவூது டேவிட் என்றும், மோசே மூசா என்றும், இயேசுநாதர் அவர்கள் இயேசு அவங்க ஈசா நபி என்றும் நாம் முஸ்லீம்கள் அவங்கள நம்ம போற்றுகிறோம், மதிக்கிறோம். நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈக்குவலாகவே அவர்களும் இறை தூதர் தான். அனைத்து இறை தூதர்களும் இறைவனுடைய செய்தியை கொண்டு வந்து மக்களை நேர்வழிப்படுத்த வந்த நபிமார்கள் தான் என்று நம்பக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு அந்த சத்திய இஸ்லாத்தை அனைவரும் ஆய்வு செய்யுங்க, அதை படித்து உணர முயற்சி பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு சரின்னு பட்டால் இந்த இஸ்லாத்தை நோக்கி வாங்க.